நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக வந்திருக்கேன். ஏய் வா வா போனியா? குளிர்காலம் இல்லையா, அதனால மலைக்கு நான் திரும்பி போறேன். அடுத்த வசந்த காலத்துக்கு நான் திரும்பி வந்துடுவேன். ரொம்ப அழகா இருக்கே. அம்மா என்னது இது? இது உனக்குதான். இது ரொம்ப மென்மையா இருக்கு. இது பருத்தி செடியிலிருந்து பறிக்கப்பட்ட கிளை. இந்த மாதிரி அங்க நிறைய இருக்கு. அதாவது ஊர்கிட்ட இந்த மரத்துல முதல்ல மஞ்சள் நிற மலர் வரும், அப்புறம் சிகப்பா மாறும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உருண்டை வரும். அதுக்கு பேர் தான் பருத்தி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பார்க்க பெருசா பனி பொழியிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் பனி பொழியறத பார்த்ததே இல்ல. வெள்ளையா வானத்துல இருந்து பொழியும் தெரியுமா? மரத்துல, தரையில, கிளையில எல்லாத்துலயும் படர்ந்திருக்கும். மாயாஜால மாதிரி இருக்கும். எனக்கும் பனி பொழியறத பார்க்க ஆசையா தான் இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கும்ல. ஆமா, அதுல நடக்கும்போது நம்ம கால்கள் உறைஞ்சு போயிடும். மனுஷங்க கிட்ட இருந்தா இத பத்தி நான் கத்துக்கிட்டேன். சரியா சொன்னா. அதுல நீ பனி சறுக்கு கூட பண்ணலாம், இல்ல விளையாடலாம். எனக்கு பனிய பார்க்கணும் போல இருக்கு. அந்த பொழிவை பார்க்கணும் போல இருக்கு. நானும் உன் கூட வரலாமா போனியா? உன்னோட மலை இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இல்லன்னு நினைக்கிறேன். கூடாது கூடாது, அது மனிதனுக்கு ரொம்ப ஆபத்தான பயணமா தான் இருக்கும். பரவாயில்ல, நான் போறேன். போயிட்டு சீக்கிரமே வந்துடுறேன். பல்லு சொல்றது உண்மைதான். இமயமலை இந்த காட்டுல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்புறமா நீ பெரியவன் ஆன அப்புறமா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா இப்ப நான் தனியா தான் போகணும். விடியறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாதான் போய் சேர முடியும். நான் ரொம்ப தூரம் போகணும் இல்லையா? சந்தோஷமா போயிட்டு வா. சீக்கிரமே சந்திக்கலாம் போனியா? மாலை வணக்கம். உங்க உணவை சந்தோஷமா சாப்பிடுங்க தலைவா. பசியோட இருக்கிற உங்க நண்பனுக்கு ஏதாவது மிச்சம் மீதிகிறதா கொடுங்களேன். நீ என்னோட நண்பன் யார் உனக்கு சொன்னது? அப்புறம் இல்ல, உனக்கு என்கிட்ட இருந்து உணவு கிடைக்காது. நீயே போய் வேட்டையாடு. உன்னால ஒரு பச்சொந்திய கூட பிடிக்க முடியாதுன்னு கல்லு என்கிட்ட சொன்னான். இந்த கிழக்காக சொல்றதெல்லாம் நம்பாதீங்க தலைவா. நாளைக்கு உங்களுக்கு நான் ஒரு பெரிய பரிசா கொண்டு வரேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கற வாக்கு. உன்னோட வாக்குறுதி ஒரு செல்லா காசுன்னு எல்லாருக்கும் தெரியும் குள்ளநரியே. நீ வயிறார சாப்பிடணும்னா நீயே வேட்டையாடி போய் சாப்பிடு. எத்தனையோ தடவை வாக்கு கொடுத்து அந்த பையனை நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கல. போயிடு, என் மூஞ்சிலேயே முழிக்காத. நான் உனக்கு சாப்பிட எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால தூங்கவே முடியல. ஏதாவது பிரச்சனையா? எனக்கு பனிப்பொழிவை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? பனிப்பொழிவு. போனியா போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக வந்திருந்தா. அவ கூடவே சேர்ந்து போக எனக்கும் ஆசை இருந்துச்சு. மலையில பனிச்சறுக்கு செய்யணும்னு ஆசை. ஆனா நான் சின்ன பையன், அங்கெல்லாம் போக கூடாதுன்னு பாலு சொல்லிட்டான். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்ப நீ பெரியவன் ஆயிட்ட. பனிமலையா அவ்வளவு தூரம் ஒண்ணு இல்லையே. நீ தாராளமா அங்க போனியா கூட போகலாம். அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா, போய் பிடிச்சிடலாம். ஆனா நீ சீக்கிரமா போகணும். எல்லாம் சரிதான், ஆனா பாலு கவலைப்படுவானே. நான் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் போய் ஆகணும். அப்படியே சொன்னாலும் போக விட மாட்டானே. எனக்கு உன் நிலைமை புரியுது. வேணும்னா நான் போய் அவன்கிட்ட சொல்லிடுவேன். அது சரியா வரும்னு எனக்கு தோணல. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவனை தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீ எனக்கு செஞ்ச உதவிகளுக்கு நான் உனக்கு நன்றி கடன் செலுத்தணுமே. உன்னை நம்பலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீ பல தடவை என்ன இந்த மாதிரி ஏமாத்திருக்க. ஆனா இந்த முறை வேற. நீ போனியா கூட பனிமலைக்கு போக ஆசைப்படுற. நான் உன்னை பின்தொடர்ந்து வரமாட்டேன், இது நிச்சயம். நான் பலுகிட்ட போய் உன்னை பத்தி கவலைப்பட வேணாம்னு மட்டும் சொல்றேன், சரியா? இப்படி ஒரு அரிய வாய்ப்பை விட்டுட்டா அப்புறம் எப்பவுமே கிடைக்காது. நானும் குழந்தையா இருக்கும்போது ஒரு முறை பனிமலைய பார்த்திருக்கேன். அது ரொம்ப அற்புதமா இருக்கும். பலு நிச்சயமா உன்னை புரிஞ்சுப்பான்னு நம்புறேன். சின்ன வயசுல அவனும் பனிமலைய பார்த்திருக்கான். இப்ப நீயும் போய் பாரு. சரியா சொன்ன. அவனால முடியும்னா என்னாலயும் முடியும் இல்லையா? நிச்சயமா முடியும், கவலைப்படாத. போ, கூடிய சீக்கிரம் விடிய போகுது. சீக்கிரமா போ. ஏய், நீ என் மேல காலை வச்சியா? நான் தூக்க கலக்கத்துல இருக்கிறதுனால நீ பொழைச்ச. என்ன மன்னிச்சிடு, நான் வேணும்னே கால் வைக்கல. தலைவா, தலைவா, இப்ப அந்த சின்ன பையன் தனியா இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு என்னால உங்களுக்கு காட்ட முடியும். இதுக்கெல்லாம் நியாயமா எனக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். வா போலாம். முதல்ல அந்த பையனை நான் பார்க்கணும். இந்த தடவை நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நான் நம்புறேன். அவனுக்கு பனிப்பொழிவை பார்க்கணுமா? அதுக்காக போனியா கூட மலைக்கு போறான். நான் ஏற்கனவே புத்திசாலிங்கிறதுனால நான் பல்லு கிட்ட சொல்லிக்கிறேன். நீ கவலைப்படாம கிளம்புன்னு அனுப்பி வச்சுட்டேன். நான் புத்திசாலி தானே?
மன்னிச்சிரு, நான் உன்னை கவனிக்கலக்கா. ஆ, நீதானா? இன்னைக்கு ராத்திரி எல்லாருக்கும் என்னதான் பிரச்சனை? ஏற்கனவே அந்த சிகப்பு பேண்டா என்ன மிதிச்சிட்டு போயிடுச்சு, இப்ப நீ வேறயா? போனியாவா? அது இங்க இருந்து போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? சரி, எந்த பக்கமா போச்சு? அந்த பக்கம். ஆனா நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிற. அவ ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா, சீக்கிரம் நீ அவளை பிடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் இப்படி ஓரமா படுத்து தூங்கு, உன்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் ஏற்படாது. என்ன தூங்க சொல்லி இந்த மாதிரி வற்புறுத்தாத, புரியுதா? அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப நேரம் இல்ல. மோக்லி, மோக்லி. மோக்லி, நான் சின்ன வயசுல பனிப்பொழிவை பார்த்திருக்கேன்னு சொன்ன உடனே அந்த பையன் அப்படியே நம்பிட்டான். நான் போட்ட திட்டத்தை பத்தி அவன்கிட்ட சொல்லவே இல்ல. நான் ரொம்ப புத்திசாலி இல்ல, அவன் என்ன நம்பிட்டான். ஏன்னா அவன் சின்ன பையன் இல்லையா? கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு நடக்கிறியா? செயலை விட வாய் தான் உனக்கு அதிகமா இருக்கு. அட இல்ல, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வாயை மூடிட்டு வான்னு சொன்னேன், இல்லனா நிரந்தரமா உன் வாயை நான் அடைக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஏ பறவைய, மரியாதையா இங்க இருந்து நீ ஓடி போயிடு. எனக்கு என் தலைவருக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்ன சொன்ன? உங்களுக்கு வேலை இருக்கா? அந்த சின்ன பையன் அங்க பாதுகாப்பே இல்லாம நடந்து போய்கிட்டு இருந்தா, அதை தான் சொல்லலாம்னு வந்தேன். சரி, நீங்க வேலையா இருக்கீங்கன்னா உன்னதான் நான் இங்க இருந்து போன்னு சொன்னேன்ல, நான் தான் வழி காட்டிக்கிட்டு இருக்கேன்ல. வாயை மூடு, முட்டாள். உன்னை விட காலுதான் எனக்கு பயனுள்ளவனா இருக்கான். நீ சொல்லு நண்பா. இது ரொம்ப பெரிய அநியாயம். சரியான லூசுக்குள்ள நரியாவ. அவன் எவ்வளவுதான் திட்டம் போட்டாலும் அவனால இதுல ஜெயிக்கவே முடியாது. மோக்லி, நான் அங்கதான் இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் பேச்ச அந்த சின்ன பையன் நம்ப மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நம்பிட்டான். ஏய், நீ அவனை பாத்தியா? ஓ, அப்படின்னா டபாக்கி மோக்லியை பிடிக்க ஏதோ புது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானா? இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பனிப்பொழிவு மழை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பனிப்பொழிவா? அப்போ போனியா பின்னாடி தான் அவன் போயிருப்பான். சீக்கிரமா, எங்கேயாவது ஆபத்துல மாட்டிக்க போறான். ஏன்னா அந்த குள்ள நரி ஷேர்கான் கிட்ட மோக்லி இருக்கிற இடத்த சொல்லிடுவான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. நான் உன்னை உயிரோட விட்டுறேன், ஆனா அந்த பையன் எங்க இருக்கான்னு என்கிட்ட நீ சொல்லணும். வீட்ல தான் இருப்பான், பல்லு கூட. பொய் சொல்ற வேலை வச்சுக்காத. இன்னும் ஒரு தடவை நீ என்கிட்ட பொய் சொன்னாலும் நான் உன்னை முழுங்கிடுவேன். இந்த காக்கா பேசி பேசி உன்னை நல்லா ஏமாத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். வானத்துல பறந்து என்ன பிரயோஜனம்? அந்த பையன் எங்க இருக்கான்னு இப்ப தெரியல. நான் போய் அவன் எங்க இருக்கான்னு பாக்குறேன் ஷேர்கான். அவன் எங்க இருக்கான்னு வந்து சொல்றேன். சொல்லாத, செய்யு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. இதெல்லாம் உன்னோட தப்பு தான். உண்மையிலேயே நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. நீ என்ன தூங்க வச்சிட்டல்ல? நான் வேகமா போகணும்னு சொன்னேன்ல. ஏய், மோக்லி, இரு, நானும் உன் கூட வரேன். இங்கதான் இருக்கியா நீ? என் தூக்கத்தை கெடுத்தவனே. என்ன வளர்ந்த பூனையே, ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரி தெரியுது. வைத்தியம் பண்ணட்டுமா? உன்னை இப்போ அப்படியே தூக்கி வீசி வெளியே போறேன். இரு, நானும் வரேன். என் கூட விளையாடின உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சரி, நான் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். நாம எல்லாரும் சேர்ந்தே அங்க போவோம். அதாவது பனிப்பொழிவை பார்க்க எல்லாருமே அங்க போகலாம்னு சொல்றேன். நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன் நண்பா. அவ்வளவு தூரம் தனியா என்னால போக முடியாது. ஆனா உன் கூட வரணும்னா அது ஒரு தனி சந்தோஷம்தான் பாலு. இந்த மிருதுவான பஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியா மோக்லி, இயற்கையுடைய மாயாஜாலத்தை ரசிக்க நீ அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை.
உங்க ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக். ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக். பல்லுவும் பகிராவும் மோகினி தோழர்களே, உங்க ஜாங்கிள்